இந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை அணிகளாக போட்டியிட வாய்ப்பு இருக்கு என்பது பற்றியும், அது என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும், யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபமாக அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான தேர்தல். ஏன்னா அதிமுக மாற்று திமுக, திமுக மாற்று அதிமுக அப்படிங்கிறத உடைக்கிற ஒரு கட்சியாக டிவிகே வந்திருக்கிறதுனால இது வேற ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை டிவிகே ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட சூழலில் எத்தனை அணிகள் நிற்கும் அப்படின்னா, திமுக கூட்டணி ஒரு அணி, அண்ணா திராவிட முன்னேற்ற என்டிஏ கூட்டணி பிஜேபி அது ஒரு அணி, டிவிகே அவர் ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி ஒரு அணி. இப்போ இதுவரைக்கும் 4 முனை போட்டிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் திரு ராமதாஸ் ஐயா தேர்தலில் நிற்காம இருக்க மாட்டார். சசிகலா அம்மாவும் தேர்தலில் ஆட்களை நிப்பாட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேரும் இடையில சந்திச்சிருக்காங்க. சசிகலா அம்மா ராமதாஸ் ஐயாவை சந்தித்து பேசியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் மேக்சிமம் விஜய் அவர்களுடன் கூட்டணி பேச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கும் கடைசி ஒரு 10% 5% வாக்கு வங்கி அவருக்கு தேவைப்படுது கூட்டணியில இருந்து. அப்படிங்கிற பட்சத்தில் சசிகலாமா ராமதாஸ் அவர்களை சேர்த்துக்கிட்டா தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி, தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதி, மத்திய பகுதிகளில் அவருக்கு கணிசமான ஆதரவு வாக்குகள் விட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி அவர் பயன்படுத்த போறாருன்னு தெரியல. ஒருவேளை விஜய் அவர்கள் ஐயா ராமதாஸ் சசிகலா அம்மையார் கூட்டணி அமையாத பட்சத்தில் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அம்மையாரும் இணைந்து கூட தேர்தலில் களம் காண வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி ஒருவேளை இவர்கள் இணைந்து செயல்பட்டால் யாருக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் பிரிவு, ராமதாஸ் ஐயா பிரிவுன்னு 2 ஆயிடுச்சு. அன்புமணி ராமதாஸ் ஐயா என்டிஏ கூட்டணியில இருக்கிறார். முழு பாமக கட்சியா போய் சேரல. என்டிஏல பாமக எங்க கூட இருக்குன்னு என்டிஏ கூட்டணியில வலுவான பெரிய கட்சின்னு சொல்லாம தவிர பாதிய ராமதாஸ் ஐயா பிரிச்சு வச்சிருக்கிறார். அப்போ ஒரு முழுமையான பாமக அங்கு இல்லை. அப்போ ஏற்கனவே பாமக என்டிஏ கூட்டணியில் ஒரு வட்டம் இருந்திருந்தாலும் கூட முழு பாமக இல்லாததுனால அது என்டிஏ கூட்டணிக்கு மைனஸ் தான். ஏன்னா ராமதாஸ் ஐயா வேற கட்சியோட விஜயோட கூட்டணிக்கு போனாலோ, இல்லை திமுகவோட கூட்டணிக்கு போனாலோ, இல்லோ தனிச்சு நின்றாலோ, இல்லை சசிகலா அம்மாவோட சேர்ந்து நின்றாலோ இழப்பு என்டிஏ கூட்டணிக்கு. காரணம், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது அன்புமணி ராமதாஸ். அந்த கட்சியோட பாதி பிளவு வாக்கு ராமதாஸ் இருக்கு. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, சசிகலா அம்மா இவங்க தனியாக நின்றாலோ, விஜயோட நின்றாலோ, இல்லை ராமதாஸ் ஐயாவோட கூட்டணி வைத்தாலோ பாதிப்பு யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான். என்டிஏ கூட்டணியில் அதிமுகவுக்கு. ஏன் அப்படின்னா சசிகலா அம்மா கூட வந்தவங்க எல்லாரும் அதிமுக காரங்க தான். அதிமுகவுடைய வாக்குகளை தான் அவர் பிரிப்பார். அமமுக அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் அதில் பாதி வாக்கு சசிகலா அம்மா ஆதரவு வாக்கா மாறிடுச்சு. அப்போ அமமுகவிலே என்டிஏ கூட்டணியில் பெரிய சப்போர்ட் இருக்காரு, பாமகவிலே என்டிஏ கூட்டணியில் பெரிய சப்போர்ட் இருக்காரு. சுற்றி பார்த்தாலும் என்டிஏ கூட்டணி அதிமுகவுக்கு தான் பெரிய இழப்பு. அதிமுகவுடைய வெற்றியை தான் தடுக்குது. ஏன் அப்படி தடுக்குதுன்னா, அவங்க அதிமுக காரங்க கட்சியை ஒருங்கிணைக்க தவறிட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. சசிகலா அம்மாவையும் பேசி உள்ள சேர்த்துருந்தா வலுவாயிருக்கும். திமுகவுக்கு டப்பு கொடுக்கலாம், டிவிகேக்கு டப்பு கொடுக்கலாம். 3 சரியான போட்டியா இருக்கும். இப்போ பந்தயத்தில் ஏடிஎம்கேங்கிறது 3வது இடமாக தான் தோணுது. அப்போ இப்படி இருக்கிறத சூழ்நிலையில விஜய் அவரோட கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் அவர்களும் சசிகலா அம்மையாரும்
அப்படி கூட்டணி அமைத்தால் டிவிகேக்கு பெரிய பலம், தைரியமாக சொல்லலாம். டிஎம்கே டார்கெட் பண்ணி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கூட்டணி அமையாத பட்சத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டார் அதிமுகவுக்கும் பெரிய இழப்பு. அதிமுக கூட்டணிக்கு தான் பெரிய இழப்பாக இருக்கும், பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு பெரிய இழப்பாக இருக்கும். இது என்ன ஆகிவிடும் அப்படின்னா, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் கடுமையான போட்டியாகவும் முதல் இடம் 2வது இடத்துக்கு அவங்க 2 பேரும் போட்டிக்கு போயிடுவாங்க. ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு வந்துடும் இப்போ உள்ள சூழ்நிலைப்படி. என்ன இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, சசிகலாமா ராமதாசியா தனித்து போட்டியிடுறது ஓகே, அதிமுகவுக்கு பலவீனம்தான். அதே நேரம் இவங்க 2 பேரும் டிவிகேயில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அதிமுகவுக்குள்ள திமுகவுக்கே பெரிய பலவீனமாயிடும். திமுகவுக்குமே பலவீனமாயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்குது. ஸோ அப்படி எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு அப்போ நாம் தமிழர் அப்படிங்கிறது அவர் தனித்து போட்டியிடுறார். தனித்து போட்டியிட போது நான் பொதுவாக இதில் என்னென்னா, தவேக கட்சியிலோட தொண்டர்கள், அந்த கட்சி ஆதரவாளர்கள் எல்லா கட்சியிலையும் இருந்தவங்க, எல்லா கட்சியோட வாக்குகளுமே சரியுது, தவேகவுக்கு மாறுது. இது டோட்டலாக அடிபடுறது ஒன்று. திமுகவுக்கு பாதிப்பு, அதிமுகவுக்கு பாதிப்பு, பிஜேபிக்கு பாதிப்பு, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, வைகோ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா கட்சியிலும் இருந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தவேகவுக்கு இளைஞர் வாக்கு, பெண்கள் வாக்கு மாறுது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ ஆல்ரெடி பலவீனப்படுத்திட்டாங்க. தவேக எல்லா கட்சியும் பலவீனப்படுத்திருச்சு. கூடுதல் ஒரு கான்ஃபிடென்ட்டாக, கூடுதல் ஒரு சப்போர்ட்டாக எஞ்சி இருக்கிற கட்சிகளான சசிகலாமா, அன்புமணி ராமதாஸ், அவர் கிருஷ்ணசாமி ஒருத்தர் இருக்கார், தேவேந்திர குல கட்சிக்காரர், அவர் இவங்க சேர்ந்துட்டாலே திமுகவையும் டவுன் பண்ணிடலாம், திமுகவே அடிச்சிடலாம். அதிமுக டோட்டல் ஃபீல்டு அதிமுகவுக்கு சீமானுக்கு தான் போட்டியாகி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துவிடும். ஏன்னா இப்போ செங்குத்தாக அதிமுக பழக்குது. அதிமுகவுடைய வாக்குகளை சசிகலாமா செங்குத்தாக பழக்கிறாங்க. அதான் உண்மை. நிறையா கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க. இது அதிமுகவுக்கு பெரிய அடியாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன இது பண்ணாலும் டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டியாக இருக்குது. இதில் இவங்க வெற்றி தோல்விங்கிறது பெரிய பெர்சன்டேஜே இருக்காது. திமுக வெற்றி பெற்றாலும் டிவிகே வெற்றி பெற்றாலும் பெரிய வெற்றியாக இருக்காது. 1%, 2%, 3% இதுக்குள்ளே தான் முன்னப்பின வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சூழல் இப்போ இருக்குது. 3வது இடத்துக்கு தான் என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே தள்ளப்படும். குறிப்பாக அதிமுக வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய பகுதியில் நிறைய டெபாசிட்டி இழக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உண்மை. சில இடங்களில் சீமான் அதிக வாக்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏடிஎம்கேவுடைய ஆட்கள் நிற்கிற இடத்துல. ஏன்னா ஏடிஎம்கேக்கு போடுறப்பல சீமானுக்கு போடலாங்கிற சூழ்நிலை இப்போ இருக்குது சூழல். இப்போ அமைச்சர்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் ரொம்ப நாகரிகம் இல்லாமல் இந்த பெண்களை பற்றிலாம் கொச்சையாக பேசினதெல்லாம் அதிருப்தி ஆச்சு, எதிர்ப்பாயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் 5 முனை போட்டி ஏற்பட்டால் சசிகலாமா ராமதாஸ் கூட்டணி ஏற்பட்டாலும் அதிமுகவுக்கு தான் பெரிய இழப்பு. இல்லை சசிகலாமா ராமதாஸ் அவர்கள் விஜயோட கூட்டிட்டு போனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய பெரிய அடியாக இருக்கும்.